எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 3 நாளாக நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு இறங்கு முகத்தில் தான் இருக்குது. ஒரு செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங் கூட நம்ம வந்து சொல்லலாம். கடந்த வாரம் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போணுச்சு. இந்த வாரம் நம்ம மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா, கடந்த வாரத்தில் யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் ரேட் கட்டிங் இருக்குது. அதாவது 0.25 குறைப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லி போன வாரம் நியூஸ் வந்துச்சு. வெள்ளிக்கிழமை அதை பேஸ் பண்ணி தான் 24,180 லோ வந்துட்டு அங்கேருந்து 24,760 வரைக்கும் இன்ட்ராடே வாலட்டிலிட்டியில் ஒரு 700 பாயிண்ட் வந்து மேலே போச்சு. திரும்ப இந்த வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 0.25 வந்து குறையாது, அன்சேஞ்சில் தான் வரும் மோஸ்ட்லி அப்படின்னு இந்த வாரம் நியூஸை சொல்லி அங்கேருந்த மார்க்கெட்டு இந்த 3 நாளாக கண்டினியூஸாக ஒரு டவுன் சைடில் ப்ராஃபிட் புக்கிங்கில் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் அந்த குரூஷியல் சப்போர்ட் 24,200 அந்த இடத்துல சப்போர்ட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் என்ன ஒன்று, 24,180 தான் போன வாரம் லோ வந்துச்சு. இந்த வாரம் அது கீழே வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கு. 24,149 வரைக்கும் லோ வந்துட்டு 24,198 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. மைனஸ் வந்து ஒரு 138 பாயிண்ட். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் வந்து தெரிஞ்சிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்களா இல்லை அன்சேஞ்ச் பண்ணுறாங்களா. கம்மி பண்ணால் திரும்ப இங்கேருந்து நாளைக்கும் உடனே சடனாக திரும்ப வந்து ஒரு 300 பாயிண்ட்டை மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அவங்க வந்து சொன்ன மாதிரியே கம்மி பண்ணலை அப்படின்னா திரும்ப அந்த 24,000 சப்போர்ட் மேபி எடுக்கலாம். அப்படி அந்த 24,000 சப்போர்ட் எடுக்க முடியலன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 23,800 சப்போர்ட் எடுக்கலாம். அங்கேயும் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா 23,800 உடச்சி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது 23,500. அது வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட் அடுத்த லெவல்ஸில். அந்த 23,500 சப்போர்ட் எடுக்கலைன்னா மார்க்கெட் திரும்ப நல்லாவே ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. திரும்ப வந்து 21,800 எங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அங்கே வந்து தான் திரும்ப நிற்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து கீழே நெகட்டிவாக நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இல்லை பாசிட்டிவாக வந்திருக்கு, அன்சேஞ்சு எதிர்பார்த்த மாதிரி அன்சேஞ்சு இல்லை, அதாவது ஒரு 0.25 வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே போகும். திரும்ப அந்த 24,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அந்த 24,800க்கு மேலே போச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,200. இந்த 25,200க்கு மேலே நல்லாவே க்ளோஸ் ஆச்சு, சஸ்டைனாக நல்லா அதே லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டுமே ரிமைனிங் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய ஓவராலாக சிச்சுவேஷன் ட்ரெண்டு. இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா December 21 வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் வந்து நடக்குது. இதில் வந்து அவங்க எந்த பொருளை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலாம், எந்த பொருளை வந்து ஜிஎஸ்டிலேருந்து வெளியே கொண்டு போகலாம், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது. ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் பண்ண தான் பார்க்குறாங்களே ஒழிய எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் பண்ண எந்த ஒரு பொருளுமே ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதனால் எதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எதுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க, எந்த பொருளை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராங்க, இதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நியூஸ் இருக்குது. இதுவும் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கும். இல்லை இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா December 21. அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா யூஎஸில் வந்து ஃபெட் ரேட் முடிஞ்சிருச்சு. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இப்போ தான் முடிஞ்சுது. திரும்ப நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே இந்தியாவில் வந்து ஜிடிபி ரொம்ப லோவாக இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப மந்த நிலை, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது, எல்லாமே அது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலர் வந்து ஹை ஆகிட்டு இருக்கு, ரூபி வந்து வீக் ஆகிட்டு இருக்கு, டாலர் மேலே போக போக ஆர்பிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலர் வந்து விற்றுக்கிட்டு வராங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் அடுத்தது நம்ம வந்து புதுசாக வந்திருக்கிற கவர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கவர்னர் வந்து February 5 to 6 இந்த 5 to 7 இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிற நம்ம மானிட்டரி கமிட்டி மீட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் இப்போ நம்மள்கிட்ட போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இவர் வந்து ஒரு ரெப்போ ரேட் குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு நியூஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து இங்கேருந்து பேங்கிங் ஸ்டாக்லாம் வந்து ஒரு நல்ல திரும்ப ஒரு மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம்.
அப்படி இல்லை, இவர் வந்து எந்த ஒரு டெசிஷன் திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி பண்ண மாட்டார், திரும்ப அன்சேஞ்சு தான் கொடுப்பாரு, இதே தான் திரும்ப கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக, அதாவது ஒரு வால்டலிட்டி, ஒரு அப் ஒன்று டவுனு, 15 நாள் மார்க்கெட் மேலே போகும், அடுத்த 15 நாள் மார்க்கெட் கீழே வரும், இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ நம்ம மார்க்கெட்டினுடைய சுச்சுவேஷன்ஸ். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி ஸ்பெசிஃபையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா இல்லை இதனுடைய லெவல்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.